ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளை எங்களோடு இணைந்திருக்கிறோம் யாவரும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்ம எல்லாரும் வீடுகளில் ஆங்காங்கே ஒன்றிணைந்து கண்களை மூடி ஆவியானுடைய பிரசன்னத்தை நம் வீடுகளில் வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். நீ பெரிய காரியங்களை செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவனே. இந்த காலை வேளை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளில், ஒவ்வொரு குடும்பங்களில் ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள கர்த்தர் நீர் இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற நல்ல தேவன், வல்ல தேவன் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கடந்த எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல், ஆராதனை, ஆண்டவரே செய்தி எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு வழி நடத்தட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலையிலும் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு குறைவும் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது 34வது சங்கீதத்தில் எப்படி எழுதுனா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதே இல்லை. கர்த்தரை தேடுகிற நமக்கு சூழ்நிலைகள் எப்படி திரும்பினாலும் குறைவுக்கு கர்த்தர் நமக்கு இடம் கொடுக்க மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு குறையில்லை, குறையில்லை. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் குறைவே இல்லை. ஆமென். சிலர் என்னோட சேர்ந்து சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ குறையில்லை. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உள்ள இடங்களிலே
கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. குறைவில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சொல்லுவோம் குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். ஒரு குறைவு இல்லாமல் நம்மை நிறைவாய் நடத்துகிற நல்ல தேவன் நம் பட்சமாக உண்டு. நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் ஒழிந்து போகும். குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. கடைசியா குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஹல்லேலூயா. அவரை தேடுகிற ஒருவரும் அவர் குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துகிற நல்ல தேவன். ஆம், அவர் எல்ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அந்த நல்ல தேவன் ஒரு குறைவு இல்லாமல் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எஸ், in him we have everything. அவருக்குள்ள நமக்கு எல்லாவற்றுமே உண்டு. எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டாம். குறைவில்லாமல் நம்மை நடத்தி செல்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், நம் எளிமையில் நம்மை கை தூக்குகிற தேவன், பீர் லகாய் ரோகி நீர் என்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. ஆகார் என்று குழந்தையை எடுத்துக்கொண்டு வனாந்திரத்துல போய்கொண்டிருக்கும் போது அவள் தண்ணி இல்லாமல், குழந்தைக்கு தண்ணி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த போது தேவ தூதன் வந்து ஆகாருடைய கண்களை திறந்தார். அவளுடைய துறவை அவள் கண்டாள். இன்னைக்கு காண்கிறேன், அவள் அந்த இடத்துல என்ன சொன்னா, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி. வனாந்திரம் போல நம்ம வாழ்க்கை இப்பொழுது இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் தலைக்கீழா இருக்கலாம். இந்த சிறுமையில நம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம எளிமையில கைவிட்டு போகிற தேவன் அல்ல, அவர் கை தூக்கி நம்மை நிறுத்த வந்த நல்ல தேவன் அவர். இந்த காலையில என்னோடு கூட சேர்ந்து என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டு ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய அதியாக மாற்றினீர். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா, சும்மா அப்படி சோம்பேறித்தனமா உட்காந்து ஏதோ என்டர்டெயின்மெண்ட் ஷோ பார்க்குற மாதிரிலாம் பார்க்க வேணாம். ஸோ கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் சிறுமை கண்ணோக்கி பார்த்தவன், என் எளிமையில் கை தூக்க வந்தவன், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவன், என் எளிமையில் கை தூக்க வந்தவன், துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டு ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி துரத்தப்பட்ட
வந்தவர், எளிமையில் கை தூக்க வந்தவர், துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்துக் கொண்டே, ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். வீரகாரோகி என்னை காக்கின்ற தேவன், அல்லேலூயா. வீரகாரோகி எந்தன் ஜீவனில் ஊற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரமாக மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வீரதாயோகி என்னை சொல்லுவோம் சேர்ந்து, வீரதாயோகி. ஹalleluya. எங்கள் ஜீவனில் ஊற்று நீர், என் சிறுமை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர், என் சிறுமை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர், துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்துக் கொண்டீர்.
வரைக்கும் செய்து முடிப்பார். அருமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் நான் தாங்கிடுவேன். அருமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் நான் தாங்கிடுவேன். அனுதின சிலுவையை தோளை சுமந்து ஆண்டவர் பின் செல்வேன். சொல்ல அனுதின சிலுவை தோளை சுமந்து ஆண்டவர் பின் செல்வேன். ஆண்டவர் எனக்காய், ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தில் அறிக்கை செய்கிற அப்பாவோடு பிள்ளையோட வாழ்க்கையில சகலத்தையும் செய்து முடிப்பீராக. தாமதமாக இருக்கிற காரியங்கள் துரிதமாய் மாறட்டும். ஆண்டவரே, கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா துன்பங்கள் சோதனைகள் ஆண்டவரே, எல்லா இழப்புகளின் மத்தியில கர்த்தர் சகலத்தின் பிள்ளைகளுக்கு இடையவாய் செய்கிறாரே. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. 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 Hallelujah, hallelujah. நீரோடு இருக்கும்போது நாளும் திறக்கியே. நீரோடு இருக்கும்போது நாளும் திறக்கியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போகவில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போகவில்லையே. Hallelujah, hallelujah, hallelujah. 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 Hallelujah, hallelujah. Thank you, Jesus. நீங்க இந்த முன் செல்லும் போது எங்களுக்கு தோல்விகள் இல்லப்பா. ஆண்டவரே, நீ யாவையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். Hallelujah. தகப்பனே, வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பங்களோ பசியோ நிர்வாணமோ துரைத்தனங்களோ அதிகாரமோ எவையும் எங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே, இந்த கடின சூழ்நிலைகளில எந்த சூழ்நிலைகளும் எந்த காரியங்களும் உங்களுடைய அன்பை விட்டு எங்களை ஒரு நாள் பிரிக்காதுப்பா. இதை தாண்டி சீக்கிரத்துல கர்த்தர்களை வெளியே கொண்டு வருவீங்க நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எல்லாவற்றையும் கரங்களை நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா தகப்பனே, நீ பெரிய காரியங்களை செய்வீரா. கமா, நம்மை நடத்துகிற நல்ல தேவன் அவர், நம்மை தாங்குகிற நல்ல தேவன் அவர். இந்த காலை வேளை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல Father, I love you. Jesus, I love you, Lord. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன்ப்பா. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன் டாடி. அப்பா, I love you, Lord. Hallelujah. வசன சொல்லுகிறது, உன் முழு இதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு அவர் மேல நீ அன்பு கூறுவாயா. Love God with all your heart. Love your God with all your soul. Love your God with all your inner beings and with all your everything. உன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரை நேசிக்க. Love your God. Is everlasting God. நம்ம நித்தியமான கர்த்தர், நித்தியமான கர்த்தர், அவர் நித்தியமான கர்த்தர். Hallelujah. நேசிக்கிறப்பா. Hallelujah. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நீ காலையில் அவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம். எந்த புயல்
எப்பேற்பட்ட காற்று எங்கள் மேல எங்கள் படகின் மேல வீசினார். We just love you. We just sit in your presence. We just stay in your presence. உங்களை விட்டு நாங்கள் தூரம் போக மாட்டோம்ப்பா ஐயா. உங்களே நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் ஐயா. Oh, thank you Jesus. உனக்கு நன்றி. காலையில் ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்து வந்த அந்த நல்ல தேவனை பார்த்து நான் நேசிக்கிறேன். உண்மையே நான் நேசிக்கிறேன். நான் பின் திரும்ப மாட்டேன் அப்பா. உங்களையே நாங்கள் நேசிக்கிறோம். உண்மை எல்லாமே எங்களுக்கு யாருப்பா இருக்கிறோம். யாருப்பா இருக்கா. கண்களை ஒரு கரங்களை உயர்த்தி உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லலாமா? உம்மையே ஏசையா உம் பாதம் அமர்ந்து காத்திருப்பேன். உம் வசனம் தியானித்து அகமருவேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. Once more we go. உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்கப்பா. இத்தனை நாளிலே பாதுகாத்து வந்தீரே. எங்கள் மேல நேசமாக இருந்தீரே. உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லலாமா? எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. Hallelujah.
நன்றியோடு துதிக்கிறோம். உடைய உன்னதமான நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா
தரிசனமோடு வீடுகளுக்கு ஆண்டவரே, வீடுகள் வழியாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வீசட்டும். துன்பங்களை நீங்கள் எங்களை இந்த நாள் வரை நடத்தி வந்து கொண்டிருக்கிற அன்பை நினைத்து நாங்கள் நன்றியினால் பொங்குகிறது. ஆண்டவரே, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செய்வேன்? லட்சத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எங்கு நாளைந்து திரிந்து அவருடைய நாமத்தை சொல்லுவேன். அதுதான் எங்களால் செய்ய முடியும். We can't do anything for all the things that we have done. நீங்க செஞ்ச எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்தால் அது ஈடாகாது. அது எங்களால் செய்யவும் முடியாதுப்பா. ஒன்றே ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும், உனக்கு நன்றி சொல்ல தெரியும்ப்பா. நீ செய்த நன்மையை ஊடுவாய் சொல்ல தெரியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் அநேகருக்கு சாட்சி சொல்ல தெரியும். உங்களை நேசிக்க தெரியும்ப்பா. இவ்வளவு செஞ்சீங்களே. பெற்ற தாய் தகப்பன் கூட பிள்ளைகளை மறந்து போகிறது உலகத்துல. எங்களுக்காக ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்கள் பேர்ல இவ்வளவா அன்பு நேசத்தை வச்சு எங்களை கர்த்தர் இவ்வளவா அன்பு கூறுகிறேன். நாங்கள் எப்படி நன்றி சொல்வோம்? Thank you for everything, Lord. We just love you. Nothing more than that, Lord. We just love you. We just love you, Lord. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். That's it, Lord. Thousands and thousands. ஆண்டவரே, hallelujah. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கு. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். புதிதன மகிமையாக ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தான வாழ்க்கை வரவேற்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை எல்லைகளை தாண்டி உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருப்பாராக. அவருடைய கிருபை என்றும் உங்களை தாங்குவதாக என்று சொல்லி இன்னைக்கு காலையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே தடைப்படாது. சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஆமென். இந்த காலை வேளையிலும் மீண்டும் ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு உண்டு. காலை கரெக்டாக 7 to 8, 7லேருந்து 8 மணிக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். யூடியூப் வழியாக காலை 7லேருந்து 8 உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நீங்கள் பார்த்து இந்த வாதத்தின் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அநேகருடைய வாழ்க்கையில் மாறுதலாக முடிட்டோம். வேலைக்கு போகிறவங்க பாருங்கள், வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து வாக்குத்தத்த ஆராதனையில் எங்களோட பங்கு கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள். ஆமாம், அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, சாட்சிக்கு வந்து ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்க வார்த்தை எங்கு நம்ம அவர் கூடினாலும் அங்கே இறங்கி வர வேண்டும் சொன்ன தேவன். நிச்சயமாக வாக்கு தத்தம் இந்த மாதிரி செய்திகள் ஆன்லைனில் யூடியூப்பில் வரும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அவர் நம்முடைய மத்தியில் இறங்கி உலாவுகிறார், அசைவாடுகிறார், வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஸோ ஆவியோடு உண்மையோடு நீங்கள் வீடுகளில் அவரை ஆராதிக்க நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த வாரம் இந்த மாதிரி பேசுகிறேன். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில், இந்த நெருக்கத்தின் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பகுதி 1 நான் பேசினேன். சங்கீதம் 121 சங்கீதத்தை நான் உங்களுக்கு அழகாய் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம்தான் கவர் பண்ண முடிஞ்சது போன வாரம். பிகாஸ் நான் சொல்ல வேண்டிய காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம்தான் கவர் பண்ணேன். ஸோ இன்று மீதம் இருக்கிற வசனங்களை
முழுவதுமாய் நான் கவர் பண்ண நான் முயற்சி பண்ணுறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஸோ இந்த அதிகாரம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு நிறைய காரியங்களை போதிக்கிற ஒரு அதிகாரமாக இது இருக்கிறது. கர்த்தர் யார் என்பது அவருடைய மகத்துவங்களை அவருடைய செயல்களையும் விவரிக்கிற ஒரு அதிகாரமாக இது காணப்படுகிறதுனால இந்த 121 சங்கத்தை நான் கொஞ்சம் ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ சங்கீதம் 121 நான் திரும்பி உங்களுக்காக வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு இன்றைக்கும் காப்பார். ஆமென். என்றைக்கும் அவர் காத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ போன வாரம் சொன்னது ஒரு சில வார்த்தை உங்களுக்கு ரீகேப் பண்ணுறேன். இன்னைக்கு செய்திக்குள்ள கடந்து போறேன். இன்னைக்கு 2வது பகுதி நான் பேசுவேன். இந்த சூழ்நிலைகளின் மத்தியில், இந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் இந்த தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? We have to know who he is. அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He is a God of power. He is a God of all sufficient. He is our provider, protector, predestiner. நான் போன வாரம் இதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டேன். Creator, caretaker, wonderful in his works, and he is great in his counseling, and we can't teach him or we can't give a suggestion to him. அவருக்கு நாம் பரிந்துரை, அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கு நாம் பெரிய ஆள் அல்ல. அவர் சகல வல்லமை உடையவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவரிடத்தில் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் போக வேண்டிய தூரத்தை, நாம் போய் சேர வேண்டிய அந்த பிரயாணத்தை ஏற்கனவே அவர் ப்ரீடெஸ்டினேட் பண்றார். அவர் ஏற்கனவே நிர்ணயித்து அழகாய் அதில் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அவர் உருவாக்குகிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன். அவர் செயல்களில் வல்லவர், யோசனையில் பெரியவர். இவர்பட்ட காரியங்கள் நான் போன வாரம் கிட்ட பேசினேன். So we have to know who he is. And அடுத்தது நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். இந்த சூழ்நிலைகளில, நெருக்கத்தின் பாதையில 3 காரியங்களை போன வாரம் பேசினேன். We must not rely upon the creations. உலகத்தின் படைப்புகளின் மேல நம்ம சாராமல் இருக்கணும். 1. ஆமென். 2வது உங்ககிட்ட நான் இப்படி பேசினேன். We must see all our help laid upon the God. நம்முடைய உதவிகள் எல்லாமே அவருக்குள்ள, அவரோடு, அவர் உள்ள இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும் என்பதை நான் பேசுறேன். 3வது காரியத்தை பேசுறேன். We must get our help. We must get the help from the God through or by faith in his promises. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசத்தினாலே தேவனிடமிருந்து உதவிகளை பெற வேண்டும் என்பதை நான் குறித்து உங்ககிட்ட பேசுறேன். ஸோ இன்னைக்கு செகண்ட் பார்ட்டை பேசுகிறேன். இவைகளெல்லாம் நம்ம செய்யணும். இவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். We must do it. ஆனால் இன்னைக்கு நான் பேசும்போது we have to remember something in these times. நம்ம இந்த நாட்களில், இந்த கொடுமையான சூழ்நிலையில, இந்த என்ன அந்த அகோரத்தின் ஒரு பாதையில நம்ம நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும் என்று. கொரோனா 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 என்று கொரோனாவின் அச்சங்கள் சில குறைந்து வரும்பொழுது இவ வெட்டுக்கிளியின் அச்சம் நம்மை தாக்கி வருகிறது. ஸோ இப்பேற்பட்ட நெருக்கத்தின் நேரத்தில் எனக்கு தெரியல, நிறைய பேர் இயேசுவின் வருகை சீக்கிரமா வரப்போது, வெட்டுக்கிளி வந்து விட்டது, வேதத்தில் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய வருகை என்று இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வருகை தாமதிக்குமானால் சகலவற்றையும் கர்த்தர் நமக்கு நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆமென். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போது சம்திங் we have to remember in this time. இந்த நாட்களில், இந்த நேரத்தில் சில காரியங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். செய்ய வேண்டியது நான் போன வாரம் சொன்னேன். இந்த வாரம் நினைவு கூற வேண்டிய சில காரியங்களை உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். We have to remember. We have to acknowledge it. We have to remember it. நம்ம அதை நினைவு கூறணும். நம்ம அவைகள் இருக்குது என்பதை உணர வேண்டும். ஸோ இவைகள் எல்லாம் நம்ம செய்யும் போது இன்னும் இந்த இந்த நெருக்கத்தின் பாதையை சீக்கிரத்தில் முடிக்க அவை நமக்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். So whenever you look to the mountain in the time of your difficulties and hardships, we have to remember, we have to just remember, our help is not from the mountain. Our help is from the God who is the creator of the mountain or the hill.
நான் இன்னைக்கு சொல்றேன், எப்பப்பெல்லாம் நீங்க பர்வதங்களை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களை நோக்கி பார்க்கும், it simply says or it simply reflects, அது ஒன்றே ஒன்றை காண்பிக்கிறது. பர்வதம் என்று சொன்னால் பர்வதத்திலிருந்து அல்லது அந்த மலையிலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்பது அல்ல, அந்த மலையை அந்த பர்வதத்தை உண்டாக்கினவர் இடத்திலிருந்தே நமக்கு ஒத்தாசை வரும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ நினைவு கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை சீக்கிரத்தில் நம்ம பார்க்க முடியும், செய்வோம். ஹல்லேலூயா. ஸோ நான் இன்னைக்கு செய்திக்குள்ள ஓடிடுறேன். ஆமென். we should look to the hill. இரண்டாவது வசனத்தை இப்படி அழகா இருக்குது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த பர்வதத்தை நான் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கும் போது எனக்கு ஒரு 3 காரியங்கள் எனக்கு பெரிய வெளிப்பாடு, சாதாரண ஒரு சின்ன ஒரு காரியம் தான். புரிஞ்சா உங்களுக்கு புரியும், நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஈஸியாக நீங்க என்னோட இன்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே, கர்த்தர் நல்லவர். மலைகளை நம்ம பார்க்கும்போது மலைகள் எனக்கு ஒரு 3 விஷயத்த சொல்லி கொடுத்துச்சு எனக்கு பர்சனலா. இன்னைக்கு அதை தான் நான் இன்னைக்கு சபைக்கு சொல்றேன். மலை எப்பயுமே மலையை நம்ம என்ன பண்றது, கையால அசைக்க முடியாது. You can't move the hill by hands. நம்ம கையால மலையை என்ன பண்றது, இல்ல பர்வதத்தை என்ன பண்ண முடியாது, அசைக்கவோ அவைகளை தள்ளி விடவோ நம்ம என்ன பண்றது முடியவே முடியாது. So it's strong. பர்வதம் எப்பயுமே எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ரெண்டாவது, பர்வதம் எப்பயாவது குளிர்ல உதறிதோ இல்ல அதுக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் அசைஞ்சோ அப்படி ஆடியோ நம்ம பார்த்துருக்கிறோமா? பர்வதத்தை அப்படி பார்க்க முடியாது. மலைகள் ஆடியோ அசைஞ்சோ இல்ல எப்படி சொல்றது கொஞ்சம் ஷேக் ஆகிற ஷிவர் ஆகிற நம்ம பார்க்கவே முடியாது. ரெண்டாவது, பர்வதம் எனக்கு சொல்லி கொடுத்தது ஸ்டெபிலிட்டி. என்னது? ஸ்டெபிலிட்டி. இப்போ ஒன்னு சொல்றேன், I will lift up my eyes to the hills. என் கண்களை நான் பர்வதங்களுக்கு நேராய் ஏறெடுக்கும் பொழுது it actually representing அது ஒன்று காண்பிக்குது. பர்வதத்தை காண்பிக்கல, அதை என்ன தெரியுமா காண்பிக்குது, strength and stability காண்பிக்குது. So but here they are encouraging us to look beyond the hills or mountains. அவைகள் ஒன்றை நமக்கு உற்சாகப்படுத்துகிறது, மலையை பார்க்காத. ஆமென். நீ பர்வதத்தை பார்க்கணும். அந்த பர்வதம் இந்த பர்வதம் அல்ல, நம் பர்வதம் வானத்தை பூமியும் படைத்த அந்த வல்லமையான இயேசு. ஆமென். சாதாரண படைப்பே பர்வதமே அசையாம உறுதியா நிற்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது, பலனுள்ளதா இருக்குது. சீக்கிரமா சும்மா ஒரு சுத்தியால அதை தட்ட முடியாது. அதை எதுவுமே அவ்வளவு சீக்கிரத்தை பண்ண முடியாது. ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள் இன் திஸ் பிளேஸ். இதுதான் அழகா நமக்கு 2 காரியத்தை இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குது. என்ன தெரியுமா? நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தருடைய படைப்பாகிய பர்வதமே இவ்வளவு பலன் உள்ளதும் இவ்வளவு அசைக்க முடியாம இருக்கணும். அப்போ கர்த்தர் அதிலும் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. அவைகளை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆமென். So they are encouraging us, the hill and mountains are encouraging us to see the Lord, the creator, the maker of the heaven and the earth. வானத்தை பூமியை படைத்த வல்ல தேவனிடத்திலிருந்து, அந்த தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவர் அசைய மாட்டார், அவர் உறுதியாய் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆமென். நான் போன வாரம் தான் சொன்னேன், creation reflects the creator. படைப்புகள் யாவுமே படைத்தவரை வெளிக்காட்டுகிறது. ஆமென். படைத்தவரை வெளிக்காட்டுகிறது. படைப்பாகிய பர்வதமே இவ்வளவு பலனுள்ளதா இருக்கணும், அப்ப படைத்த கர்த்தர் அதிலும் பலனுள்ளவரா இருக்கிறார். ஆமென். சோ நினைவு கொள்ள வேண்டும், he is strong and he is stable. அவர் என்னைக்கும் உன்னை விட்டு போகிறவர் அல்ல, உன்னை விட்டு தூரமா ஓடுறவர் அல்ல. he is stable. அவர் அங்கே தான் நின்று உனக்காய் அற்புதங்களை செய்கிறார், உன் கூட தான் வருகிறார். ஆமென். so it is strong and stable. when we look to God, we have to be strong. We have to be strong in our faith. We have to stable in our faith. நம்ம விசுவாசத்தை நம்ம பலம் பண்ணணும். நம்ம விசுவாசத்தை நம்ம உறுதியாக நிற்கணும். ஏதோ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஜெபிச்சிட்டேன் அதோட இல்ல, அவர்கிட்ட நான் கேட்டேன் அவர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்கிற அந்த பலத்தோடு விசுவாசத்தை நாம் பலப்பட்டு விசுவாசத்தை உறுதியாக நாம் தரித்து இருக்கும்போது கர்த்தர் காரியத்தை நமக்கு செய்து முடிப்பார். ஆமென். The creator is even great in power and strength. படைத்த கர்த்தர், படைப்பாகிய பர்வதமே பலன் உள்ளதாய் அசைக்க முடியாது இருக்கிறா, படைத்த கர்த்தர் அதிலும் வல்லமை உள்ளவராய் அதிலும் பலன் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அதனால தான் அழகாய் சொல்லுகிறார், அவர் செயல்களில் வல்லவர். ஆமென். அவர் யோசனையில் பெரியவர், அவருக்கு நிகரான தேவன் ஒருவரும்
இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எப்போதான் இந்த பர்வதத்தை நீங்க நோக்கி பார்க்கறீங்களோ, பர்வதம்னா பியாண்ட் தி மவுண்டன்னா, பியாண்ட் த மவுண்டன், பியாண்ட் த ஹில்ஸ் அப்படின்னு பார்த்தா பர்வதம் இல்ல, பர்வதத்தை தாண்டி பர்வதத்தை படைத்த கர்த்தர் ஒருத்தர் இன்னும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்பொழுது எப்பப்பெல்லாம் நமக்கு தோல்வியோ, எப்பப்பெல்லாம் நமக்கு போராட்டமோ, எப்பப்பெல்லாம் நமக்கு பிரச்சனையோ, அப்பேற்பட்ட சூழ்நிலைகள்ல he is a ever present help in the time of our trouble. எப்பெல்லாம் நமக்கு சோதனையோ தோல்விகளோ துன்பங்களோ அணுகும் பொழுதெல்லாம் யார் வராங்களோ இல்லையோ உடனடியாக ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிற அவர் நல்ல தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய சங்கீதத்தின் புஸ்தகத்துல 46வது அதிகாரம் 1வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். he is a ever present help in the time of my trouble. என்னுடைய சோதனை நேரத்துல நான் கண்களை ஏறெடுத்து அந்த பர்வதத்தை தாண்டி படைத்தவரை நான் பார்க்கும் பொழுது அவர் உடனடியாக ஓடி வந்து எவர் பிரசன்ட் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருந்து நின்று என்னை பார்க்கிறார். ஆமென். சோ ஏன் பர்வதத்தை பார்க்கணும்? பர்வதம் வல்லமை உள்ளது போல பர்வதத்தை படைத்த கர்த்தர் இன்னும் வல்லமை உள்ளவர். ரெண்டு காரியம் பர்வதம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. it is strength, it is strong and it is stable. அவைகள் அசைப்பதில்லை, அவைகள் உறுதியாக உரத்த நிற்குது. ரெண்டாவது அவைகள் அவ்வளோ சீக்கிரத்துல பலன் இழந்து சரிந்து விழுகிறது. ஆமென். மூணாவது இந்த பர்வதம் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருச்சு. அதுதான் இங்கே நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு you have to remember to change your look or change your directions or change your view. இந்த காலகட்டத்துல, இந்த கொடுமையின் சூழ்நிலையில, இந்த நெருக்கத்தின் பாதையில நம்ம ஒன்று நினைவு கூறணும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இதோட முடிந்தது என்று தங்களுடைய பார்வைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பார்வைகள் எல்லாம் ஐயோ finished. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அடிக்கடி சொல்றதுதான் இந்த வெளிப்பாடு சபையில, உலகத்தில் இருக்கிற 4 கதவுகள் அடைக்கப்பட்டாலும் பரலோகத்தின் கதவுகள் எப்போது நமக்காய் திறந்திருக்கும். எங்கேயாவது பர்வதம் மலைகள் நல்லா நீங்க கவனிக்கணும், மலை எங்கேயாவது இப்படி இருந்து பார்த்துருக்கீங்களா? மலையோட ஷேப்னா, மலையோட ஷேப் எப்படி? it always look upwards. மலை என்னைக்குமே இப்படி தலைக்கீழா இருந்ததே இல்ல. அப்படி நம்ம எதுவுமே பார்க்கவும் முடியாது. இந்த பர்வதம் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துச்சு. it always look to the upwards direction. பர்வதம் எப்பவுமே செங்குத்தா மேலதான் இருக்குமே தவிர்த்து அது தலைக்கீழ இருந்ததா சரித்திரமே இல்ல. பர்வதத்தை நோக்கி பர்வதம் இன்னைக்கு இன்னொன்னு சொல்லி கொடுக்குது. change your direction, change your view, change your look. Whatever it may be, whatever the situation it may be, or whatever the circumstances that are facing or going through, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட கடினம் பாதைகளில் நடந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையில நீங்கள் தாண்டி நின்று கொண்டிருந்தாலும் ஒன்று நல்ல நினைவு கூறுங்க. பர்வதம் இன்னைக்கு சொல்லி கொடுக்குது. மூணாவது காரியம், தலைக்கீழ பார்க்காத, அந்த தோல்வியை பார்த்துட்டே இருக்காத, அந்த பிரச்சனையை பார்த்துட்டே இருக்காத, அந்த சூழ்நிலையை கண்டு கலங்கி போய் தலையை முடியாத. பர்வதங்கள் எப்படி மேல் நோக்கி இருக்குதோ உன் தலையை நீ உயர்த்தி அந்த பரிசு அந்த ஆண்டவரை பார்க்கும் பொழுது, படைத்த கர்த்தரை பார்க்கும் பொழுது, அந்த பர்வதத்திலிருந்து பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த கர்த்தரிடத்தில் நிச்சயமாக உனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எப்பப்பெல்லாம் நமக்கு துன்பம் வருதோ, எப்பப்பெல்லாம் நமக்கு போராட்டம் வருதோ, எப்பப்பெல்லாம் வாழ்க்கையில பல போராட்டத்தின் மத்தியில போறோமோ நம்ம முகம் எப்பவுமே தாழ்ந்து போயிடுது. நீங்க நிறைய பேர் பாருங்களேன், இதே தொலை தொங்க போட்டுனே வரும். என்னடா அப்படின்னு கேட்டா ஒண்ணு இல்லை, சீனி. ஆமென். ஒண்ணு இல்லை. இன்னும் கொஞ்சம் யாரையே என்ன ஆச்சு சொல்லு, ஒழுங்கா சொல்லு என்ன பிரச்சனை. அப்பதான் தொங்குன தலை லைட்டா ஏறும். இன்னைக்கு சொல்றேன், தொங்குன உன் தலையெல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து பர்வதத்தை பார், படைத்த கர்த்தரை கொஞ்சம் பார், டைரக்ஷனை மாத்து. ஆமென். உன் வியூவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு, உன்னோட லுக்கை கொஞ்சம் மாத்து. தலைக்கீழே குனிஞ்சு அதே போராட்டத்தை பார்த்தினா அந்த போராட்டத்தினுடைய இழப்புகள் தான் உன் கண்களுக்கு தெரியும். ஆனா என்னைக்கு தலையை உயர்த்தி கர்த்தரை பார்க்கிறோமோ அந்த போராட்டத்திலிருந்து வெளிவருகிற வாசலை கர்த்தர் உன் கண்களுக்கு காண்பிப்பா. அந்த துன்பத்திலிருந்து வெளிவருகிற வழிகளை கர்த்தருக்கு திறந்து கொடுப்பா. இன்னைக்கு இப்படி பார்க்கறதால change your direction, move your look towards the heaven. அதனால வசனம் கொலோசியர்ஸே மேலான வேலையை நீங்க என்ன பண்ணுங்க, நாடுங்க. கீழே உலகத்தையும் இந்த உலகத்தை
சொன்னா உலகத்துல சில போராட்டங்களும் துன்பங்களும் சில 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 இன்னல்களும் இடர்களும் உன்னை சோர்வடை செய்யும். ஆனா பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது, என் தேவனாகிய அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது எனக்கு இன்னல்கள் இடர்கள் இல்லை. எப்பயுமே இந்த ப்ராப்ளம், இந்த ட்ரபிள், இந்த ப்ராப்ளம், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகளும் என் முகத்தை downcast my face, அது என் முகத்தை தாழ பண்ணியிருக்கிறது. ஆனா என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை, என் focus, we have to set our focus on the things that above. We have to set our focus on the heaven. Amen. என் முகம் தாழ்ந்து இருக்கும்போது ஒன்று நீங்க நினைவு கூறணும், உலகத்தை பார்க்கறதில்ல. உலகத்தை பார்த்தினா அதே தோல்விகள், அதே சோர்வுகள். ஆனா பரலோகத்தை நீ பார்க்கும்போது புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார், புதிய வாசல்களை திறப்பார். ஆமென். ஸோ நீ கீழே பார்த்துனா that's a wrong direction. Change your direction. உங்க வீட்டில் பக்கத்தில் இருப்பாங்க, பக்கத்தை கையை பிடிச்சி சொல்லி change your direction. உங்க திசையை மாற்றுங்க, உங்க பார்வையை கொஞ்சம் மாற்று. உன்னுடைய என்ன சொல்றது, உன்னுடைய வீவை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோ. கீழே பார்த்து சோர்ந்து போயிருக்கிறியா? இன்னைக்கு பர்வதமாகி கர்த்தரை நோக்கி பார். பரலோகத்திலிருந்து கர்த்தருக்கு ஒரு ஆசை அனுப்பி வைப்பார். ஆமென். இந்த சூழ்நிலையில கூட எல்லாமே இல்லதான் தெரியும், எதுவுமே இல்லதான், வேலை போச்சு, வருமானம் போச்சு, அநேகருக்கு சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லை. பட் ஸ்டில் கீழே பார்க்காத, மேல நோக்கி பார். ஏதேனும் வழிகளை கர்த்தர் உனக்கு திறந்து கொடுப்பா. யார் எங்கிருந்து வராங்கன்னு தெரியாது, வழிகள் உனக்காய் திறக்கப்படும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ நல்லா ஒண்ணு கவனிங்க, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற படைப்புகளுக்கு தான் லிமிட்டட் ஆக்சஸ். ஆமென். நல்லா கவனிங்க, இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். The creations have the limited access, but the creator doesn't. நல்லா கவனிக்கணும், படைப்புகளுக்கு குறிப்பிட்ட ஒரு சில என்ன சொல்றது அக்சஸ் தான் கொடுக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட காரியம் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், பயன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா படைத்தவருக்கு he has unlimited access. நல்லா கவனிக்கணும், படைப்புகளுக்கு கொஞ்சம் வல்லமை தான், ஆனா படைத்தவர்கிட்ட என்னைக்குமே குறையாத வல்லமை இருக்கிறது. ஆமென். சோ நல்லா நீங்க புரியணும், படைப்புகளை நோக்கி, படைப்புகளையே பார்த்து, படைப்புகளையே சோர்ந்து போய் தவிக்கிறியா? படைத்தவரை இன்னைக்கு ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. I just tell you and I just encourage you to try once to look on to the Creator. He will lead you and He will guide you and He will lead you in a green pasture. படைப்புகளே பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஒரே ஒரு முயற்சி செய்யுங்க, படைத்தவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை வழி நடத்துவார், பசுமையான புல்வெளிகள் அவர் நடத்துவார். Amen. So start looking down, start to look up. Remember to lift up your eyes upward to the Lord who is helper and caretaker. கீழே பார்க்கதை இன்னைக்கு நிறுத்திட்டு பர்வதம் சொல்லி கொடுக்குது. பர்வதம் என்னைக்குமே இப்படி இருந்தது இல்லை, பர்வதம் எப்பயுமே மேல் நோக்கி தான் இருக்கு. பர்வதம் எப்பயுமே மேல் நோக்கி தான் காமிக்குது. Direction always look upwards. இன்னைக்கு மேல் நோக்கி நீ பார்க்கும்பொழுது கர்த்தர் பலத்த கிரியைகளை வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கு. ஆமென். Creator has unlimited power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். He is unlimited in his understandings. உன் புத்திக்கு எட்டாதவைகளை கர்த்தர் செய்து முடிப்பார். நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த 2 வழி தான் எனக்கு இருந்துச்சு, அவ்வளவுதான், அந்த 2 வழியும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு உதவிகளே இல்லை அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனா படைத்தவர் உன் புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்து முடிப்பார். நீ 2 வழி வச்சிருக்கலாம், என் ஆண்டவருக்கு 2 லட்சம் வழிகள் தெரியும் உன்னை பாதுகாக்க, 2 லட்சம் வழிகள் தெரியும் உனக்கு உதவி செய்ய, 2 லட்சம் வழிகளை தெரியும் உன்னை வழி நடத்துவதற்கு. ஆமென். சோ நல்ல ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பெரிய ஊழியக்கார், ஆமென், வெளிநாட்டுல ஒரு பெரிய ஊழியக்காரன், பேர் மறந்துட்டேன், சம்பவம் மட்டும் ஞாபகத்தை சொல்லிடுறேன். அவங்க ஒரு ஹாஸ்டல் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஹாஸ்டல்ல சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஹாஸ்டல்ல உணவு பொருள் எல்லாமே தீர்ந்து போச்சு, எல்லாமே காலி. விடிஞ்சா பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க பால் இல்ல, ரொட்டி இல்ல, எதுவுமே இல்ல. அந்த ஹாஸ்டலோட வார்டன் ஓடி வரார். இது நடந்த உண்மை சம்பவம், நான் போய் சொல்லல. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம், இப்ப நடந்ததில்லை. ஐ திங்க் ஸோ ஜார்ஜ் முல்லர் நினைக்கிறேன், பேர் ஞாபகம் இல்லை சரியா, பட் ஆனால் சம்பவம் நான் சொல்லியிருக்கேன். விடிஞ்சா பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்ல ஹாஸ்டல்ல. வார்டன் ஓடி வரார், ஐயா எதுவுமே இல்ல,
விடுதா பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போது இவர் சொன்னாரு, செபிப்போம், கர்த்தர் நிச்சயமா தேவைகளை சந்திப்பார், நீ போ, கர்த்தர் எதையாவது ஒன்றை செய்வார் என்று சொல்லி. ராத்திரியாச்சு, நடுராத்திரி வந்துச்சு, ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் அமைதியா இருக்கிறது. ஒரு 3 மணி 4 மணி ஆகுது, ஒரு அற்புதமோ நடக்கல. 5 5:30 6 கிட்ட வந்துச்சு, அற்புதம் என்ன பண்ணல, நடக்கல. 8 மணிக்கு இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா ஆகணும். பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தே ஆகணும். இந்த ஊழியக்கார் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன், எதையாவது அற்புதத்தை செய்யுங்கப்பா, உங்களெல்லாம் விசுவாசித்து இருக்கிறேன், விசுவாசிக்கிறவன் பதறான், நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே என்று சொல்லி ஜெபிக்கிறார். இவர் ஜெபித்த ஜெப ராத்திரிகளாய் இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ராத்திரி முழுவதும் இவர் ஜெபத்துல இருக்கிறார். இவர் பர்வதத்தையே நோக்கி பார்க்கிறார். எனக்கு ஒத்தாசர் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தின்படி இவர் பர்வதத்தையே நோக்கி பார்க்கிறார், தேவனே நோக்கி பார்க்கிறார், பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு 7 மணி வந்துச்சு. அந்த வழியின் பிரயாணத்துல ஒரு பிரெட் கம்பெனி, நல்லா கவனி, ஒரு பிரெட் கம்பெனி பிரெட் எல்லாம் ரெடி பண்ணி இன்னொரு பக்கத்து ஊருக்கு ட்ரக்ல போய் கொண்டிருக்கிறது. பால் கம்பெனில இருந்து இன்னொரு வண்டியில பால் அதே மாதிரி ட்ரக்ல போய் கொண்டிருக்கிறது. போற வழி, இவங்க போய் சேர வேண்டிய வழியில ரோடு ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இந்த ட்ரக் வண்டியில இருக்கிற பாலம் பிரெட் அந்த பக்கம் போறதுக்கு முடியாத பட்சத்துல உடனடியாக பக்கத்துல இருக்கிற இவங்க ஹாஸ்டல், இவங்களுக்கு நேரம் போன் வருது, இந்த மாதிரி பிரச்சனை ஏத்துப்பீங்களா? அப்பதான் இந்த ஊழியக்கார் சொன்னார், வாடனை கூப்பிட்டு, வானத்தையும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நீ ராத்திரி ஃபுல்லா சொன்ன ஒண்ணுமே இல்லை கொடுப்பதற்கு, ஆனா என் ஆண்டவர் விசுவாசித்த கர்த்தர், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி அவர் நோக்கி பார்த்த பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் போஷிப்பா. எங்கேயோ போய் கொண்டு இந்த ட்ரக்ல போயிருந்த பால், எங்கேயோ ட்ரக்ல டெலிவரிக்கு போற பிரெட் வழிகள் மாறி நேர ஹாஸ்டலுக்கு வந்து அன்னைக்கு காலையில அந்த பிள்ளைகளுடைய வயிறு நிரப்புனது போல இன்னைக்கு நான் சொல்றேன், நீ கீழே பார்க்காத, விசுவாசத்தோடு நீங்க பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது, விசுவாசத்தோடு நீங்க பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வழியாவது உனக்கு திருப்பி உனக்கு அற்புதங்களை செய்து முடிப்பார். ஆமென். ஒன்னாவது நான் சொன்னேன், you have to stay strong and stable. ஆமென். விசுவாசத்தை உறுதியாகவும் விசுவாசத்தை பலப்பட நீங்க நினைவு கொள்ளணும். ஏன்னா பர்வதம் 2 காரியம், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெபிலிட்டி. என் கர்த்தர் வல்லமை உள்ளவர், என் கர்த்தர் அதே மாதிரி அசைகிறவர் அல்ல, அசைய விடுகிறவர் அல்ல. You always stand and do the things. ஆமென். அவர் நின்று செய்கிறார். விசுவாசத்தை நீ பலப்பட்டு காரியங்கள் செய். Second thing, you have to remember to change your direction when the time of your crisis. சூழ்நிலை கொடுமையின் காலத்துல, இக்கட்டான அந்த நேரத்துல உங்களுடைய கண் பார்வை, கண் நோக்கத்தை நீங்க மாத்தி அமைக்கணும். பிரச்சனையே பார்த்தா சோர்வு, பிரச்சனையே பார்த்தா பலவீனம், பிரச்சனையவே பார்த்து யோசிச்சுன்னா ஸ்ட்ரெஸ். ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்தினா, கர்த்தரை நீங்க பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி இது வழியை கர்த்தருக்கு தரப்பா. So change your elevate your look, elevate your direction and elevate your will towards the heaven. மேல் நோக்கி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். மூணாவது வசனம் கொடுங்க. 121 Psalm 121:3. நானே வாசிக்கிறேன். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். நல்லா ஒன்று கவனிங்க. We are all going a travel or a life journey. இந்த வாழ்க்கையின் ஓட்டத்துல, இந்த வாழ்க்கையின் பிரயாணத்துல நம்ம எல்லாருமே போய் கொண்டிருக்கிறோம். அது சில நேரத்தில் உயர்வுகளுக்கு போகிறது, சில நேரத்தில் தாழ்வுகளுக்கு போகிறது. எல்லாருக்குமே ஸ்டேபிளான ஒரு ஜர்னி இல்லவே இல்லை. எல்லாருக்குமே சரி சமமான இல்ல சமநிலையான ஒரு பிரயாணமோ ஒரு காரியங்கள் இல்லவே இல்லை. சில நேரத்தில் உயர்கிறது, சில நேரத்தில் அவைகள் தாழ்கிறது, சில நேரங்களில் ஓகே ஃபைன் குட் தேங்க்யூ.
சில நேரங்களில் அவை எல்லாம் சரிநிலையாய் போவதில்லை. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்ல வந்தேன், ரிமெம்பர் தட் யூ ஆர் அண்டர் சர்வைலன்ஸ். இந்த கடைகளுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை பெரிய பெரிய மால்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? யூ ஆர் அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ் போட்டிருக்கோம். யூ ஆர் அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ், சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸ் போட்டிருக்கோம். அது என்ன இருக்குதுன்னா, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரியாமே நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க? கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது நீங்க நிக்கிறீங்க, நீங்க நிக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க உங்களுக்கு தெரியும். நீங்க நிக்கிறது அவங்களுக்கு தெரியும், உட்கார்றது அவருக்கு தெரியும், எழுந்துக்கிறது அவங்களுக்கு தெரியும், நீ நடக்கிறது அவங்களுக்கு தெரியும், நீ என்ன திருட்டுவேலை பண்ணாலும் அவங்களுக்கு அது தெரியும். அதுதான் அங்க போட்டிருக்கிறான், அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ் போட்டிருக்கான். இன்னைக்கு காலைல ஒன்று சொல்ல வந்தேன், we have to remember we are under his surveillance. உன்னதமான கர்த்தருடைய என்ன சொல்றது, கண்காணிப்புக்குள்ள நாம் இருக்கிறோம் என்பதை மறக்க கூடாது. இது நெருக்கத்தின் பாதை தான், இது ஒரு துன்பத்தின் பாதை தான், இது ஒரு கடின பாதை தான். இந்த பாதைக்குள்ள நான் போகும்பொழுது அவர் என்னை விட்டு போல, அவர் என்னை கண்காணித்துக் கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். So whether your journey is upward or your journey is downward, the God is with you. He is surveilling you. அவர் உன்னை கண்காணித்துக் கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 37:23 வசனம் எப்படியா இருக்குது? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆமென். அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நீங்க கர்த்தரை விசுவாசித்து நடக்கும்போது உன் வழிகள் கர்த்தர் என்ன சொல்றது, கர்த்தர் அதன் மேல பிரியமா இருக்கார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். Yes, the Lord is, because the Lord is the one who holds his hand and sustains him. Amen. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், when he falls he will not be hurt. அவன் கீழே விழுந்தாலும் அவன் விழுந்து போவதில்லை. அவன் விழுந்தாலும் அவன் என்ன பண்ணதில்லை, தள்ளுண்டு போவதே இல்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். He sustains him, he sustains his way. அவன் பாதையில் அவன் போகும்போது அவனை கர்த்தர் சஸ்டெயின் பண்ணி நடத்துறார். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் அநேக முயற்சிகளை செய்தேன், என் வாழ்க்கையில நான் இந்த பிரயாணத்தை பார்த்தேன், எவ்வளோ நான் ட்ரை பண்ணேன் பாஸ்டர், இந்த பிஸ்னஸ் பண்ண முயற்சி செஞ்சேன், இங்க போக முயற்சி செஞ்சேன், இந்த காரியம் என் குடும்பத்துல பண்ண நான் முயற்சி செஞ்சேன், ஆனா எல்லா காரியத்திலும் நான் தோல்வியை பார்த்துட்டேன், எல்லா காரியத்திலும் கீழே விழுந்துட்டேன். இன்னைக்கு காலை தைரியமா சொல்லுகிறேன், விழுந்த நீ இன்னும் தள்ளுண்டு போகவில்லை, நீ விழுந்துதான் இருக்கிற, நீ விழுந்தது கர்த்தருடைய கரத்துல தான் விழுந்திருக்கிற. மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பி, கர்த்தருடைய நிச்சயமாய் அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை தைரியமாய் சொல்லுகிறேன். ஆமென். 26 அதிகாரம் 12 வசனத்துல சொல்லலாம், செம்மையான இடத்துல என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது. Yes, my feet is on the solid place, even foundation. Amen. என் கால்கள் எங்கத்தமா இருக்கு, மேடு பள்ளம் உள்ள இடத்துல இல்ல, even on a solid placeல, ஒரு சமமான இடத்துல என் கால்கள் நின்று கொண்டிருக்கிறது. என் கால்கள் ஏதாவது காலை வச்ச உடனே அது சறுக்கில போற இடத்துல நிக்கல, என் காலை வச்ச குழியில போற இடத்துல என் கால்கள் நிக்கல, என் கால் உறுதியான ஒரு இடத்துல நிற்குது. அது கண்மலையின் மேல கர்த்தரின் காலடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். சோ சங்கீதம் 91:11 வசனம் கொஞ்சம் கொடுங்களேன். 91:11 verse. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். நீ எந்த இடத்துல விழுந்தா உன் பாதையில, நீ நடக்கிற பாதையில உன்னை சர்வைலன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தர், உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிற தேவன் உறங்குவதே இல்லை, அவர் என்னைக்கும் உன் காலை தள்ளாடவே விடவே மாட்டார். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும் ஆமென் சொல்லிடுங்க. உன் காலை கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். Remember you are under surveillance. எனக்கு தெரியும் கொஞ்சம் ட்ரையாக தான் போகும் இன்னைக்கு சப்ஜெக்ட், பட் ஸ்டில் நம்ம சிலதெல்லாம் நினைவு கூறணும். அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். உன் வழியின் பிரயாணம் எதுவாக இருந்தாலும், உன் வாழ்க்கையின் பிரயாணம் எதுவாக இருந்தாலும், அவர் ஒரு நாளும் உன் காலடிகளை என்ன சொல்றது, அவர் தள்ளுவதே இல்லை. நீ ஸ்லிப் ஆகவே மாட்டீங்க, நீங்க சரிக்க விட மாட்டீங்க. அப்படியே விழுந்தாலும் அவர் கரத்துக்குள்ள விழுந்திருப்பீங்க. அவர் உன்னை மீண்டும் எடுத்து உன்னை ஆதரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். So 24/7 he is watching over us. Nothing happens accident. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோ, தேவ பிள்ளைகளாக நீங்க இப்ப கடந்து போயிருக்கிற சூழ்நிலை ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல.
something is hidden. ஏதோ ஒன்று அதுக்கு பின்னாடி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சீக்கிரத்தில் அவைகள் எல்லாம் செய்து முடிப்பார். ஆமென். சங்கீதம் 94:18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. பல முயற்சிகள் எடுத்தேன்ப்பா. இந்த ஊழியத்துல முயற்சி எடுத்தேன், வேலையில முயற்சி எடுத்தேன், குடும்பத்துல, பிசினஸ்ல எத்தனையோ முயற்சிகள் எடுத்தேன். ஆனா என் காது சறுக்கிடுச்சு என்று நீ சொல்லும் போதெல்லாம் அவருடைய கிருபை உன்னை தாங்கும். அவருடைய கிருபை நம்மை தாங்கி நம்மை வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறது. ஆமென். சோ கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். we may face our foot be slit. நம்ம கால்கள் சறுக்கிறது போல காணப்படும். when you lost every hope, எல்லா நம்பிக்கை இழந்தவர்களாக finally end up in nothing, ஒன்றுமே இல்லாத நிலைமைகளை நீ முடிக்கிற சூழ்நிலை வந்தாலும் remember to look up. ஆண்டவரை நோக்கி பார்க்க மறக்காத. ஏன்னா நீ ரிமெம்பர் பண்ணும்போது, நீ நோக்கி பார்க்கும்போது அவர் உதவிகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த முடிந்ததிலிருந்து ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த ஹீப்ரு வார்த்தையில ஷமா என்ற ஒரு வார்த்தை, ஷமா, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? டு வாட்ச், டு கீப், டு காட். உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறார், உன்னை பத்திரமாய் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார், உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், உன் முன்னோடியா இருக்கிறார், உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறார், உன்னை எப்பயுமே அவர் ஒரு கண்காணிப்போடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஷபாத் is watching us 24/7 is watching us. நாலாவது வசனம் வித்தியாசம். அவர் தூங்குவதும் இல்லை. என்ன அவர் தூங்கிட்டார், அவர் உறங்கிட்டாரியா? அவர் உறங்கவே இல்லை. அவர் இன்னும் முழித்துக் கொண்டுதான் இருக்கார். முடிந்தது போல உனக்கு தெரியலாம், ஆனா முடியல. கர்த்தர் ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். அவர் ஒரே ஒரு முறை எழுதி நின்றார்னா போதும், காற்றும் கடலும் அவருக்கு அமைதியாகும். ஒரு முறை சீஷர்கள் அக்கறைக்கு போக வேண்டும் வாருங்கள் என்று சொல்லி படவின் பின்னணியத்துல இயேசு உறங்கிட்டாரு. எல்லாம் நினைச்சாங்க அவர் உறங்கினார். இல்ல, ஒருவனும் அவரை நோக்கி பார்க்கல. முதல்லயே எல்லாம் சுய பலத்துல எல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்து கடைசியில தான் இயேசு எழுப்பான். இன்னைக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்லி தரேன். எல்லாம் ஆரம்பத்துல இயேசு எழுப்பி விட்டு அவரை சேஃபா கொண்டு போவார். ஆமென். எடுக்கிற முயற்சி எல்லாம் தோத்து போறியா? அந்த எடுக்கிற முயற்சி எடுக்கும் போதே கர்த்தரை கூட்டல முன் நிறுத்தி, ஆண்டவரே நீங்க தான் நடுவே, அவரை மையத்தை நிறுத்து, கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு செய்து உன்னை அக்கறைக்கு நீ எடுக்கிற முயற்சியில வெற்றிக்கான உதவி செய்வார். ஆமென். 4வது வசனம் அழகாய் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. Remember, he is still alive. Amen. நல்லா கவனிங்க, அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நீங்க மறக்கக்கூடாது. ஆண்டவர் மரித்தார், 3 நாள் பாதாளத்தில் இருந்தார். ஆனா 3வது நாள் உயிரோடு எழும்பி 40 நாள் அளவிற்கு அவர் சீஷர்களோடு இருந்து அதற்கு பின்பதாக தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். என் கர்த்தர் இன்னும் ஜீவன் உள்ளவராக தான் இருக்கிறார். அவர் தூங்குறது இல்லை, அவர் செத்து போயில்லை, மரிச்சு போயில்லை, அவர் சிலை இல்லை, அவர் மண் இல்லை. He is not a stone. Remember that he is not a stone. He is a living God and he is a prayer answering God. அவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறார், என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை, அவர் கல்லோ மண்ணோ சிலையோ இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை. அது லைட்டா கண்ணடி கூட அசையறது இல்லை. 24/7 he observes you, he guards you. உன்னை பாதுகாத்துக் கொண்டேதான் இருக்கிறார். ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல வாசிச்சோம்னா, ஆகாப் ராஜா ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் பாகாலின் தெய்வங்களை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். இஸ்ரவேலின் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை வெற்றி கொண்டு போட்டார்கள். ஒரே ஒருத்தர் எலியா மட்டும் இருக்கிறார். ஆனா பாகாலின் தீர்க்கதரிசியோ 150 பேருக்கு மேலா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை வணங்குங்கள் என்று எலியா சொல்லித்தான். ஆனா ஜனங்கள் அமைதியா நின்றார்கள். எலியா சொல்றான், 2 bring a bull,
2 எருதுகளை கொண்டு வாங்க, காளையை கொண்டு வாங்க. பாகாலின் தீர்க்கதரிசி ஒரு காளையை எடுத்துக்கொள்ளட்டும், மிச்சம் இருக்கிற ஒரு காளையை என்கிட்ட கொடு. பலிபீடத்தை அவர்கள் கட்டட்டும். அவர்கள் பாகால் தெய்வம் என்று வணங்குகிறார்களே, பலிபீடத்தின் மேல் எல்லாவற்றையும் வைத்து நெருப்பு மட்டும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அவன் பாகாலின் தெய்வம், அக்கினியினால் தங்களுடைய பலிகளை என்ன பண்ணினோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எலியா சொல்றான். ஒருவேளை பாகாலுடைய தெய்வம் அதை செஞ்சுச்சுன்னா, பாகாலுடைய தெய்வம் உண்மையான தெய்வம். நான் இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவை செய்தார்னா, இஸ்ரவேல் கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஜனங்களா இது நல்லா இருக்கிறது என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18:25 அப்போது எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்கள் முந்தி ஒரு காலை தெரிந்து கொண்டு அதை ஆயத்த பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். அடுத்த வசனம், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலை அவர்கள் வாங்கி அதை ஆயத்த பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவாருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலை நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. நல்லா கவனிங்க, பாகால் காலையில இருந்து கூப்பிடுறான் மதியானம் வரைக்கும், ஆனா nothing happens. அது காது கூட கேட்கல, ஒரு இதுவும் வரல, ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மரபுத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்களே, கதறான், குதிக்கிறான், ஆடுறான், ஆனா ஒன்னும் ஒரு ஆக்ஷனும் இல்லை. மதியானம் ஆயிடுச்சு, எலியா அவர்களை பரியாசம் பண்ண ஆரம்பித்த. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான். ஆமென். அவர் என்ன பண்ணுவார், மெடிடேட் பண்ண இருப்பார். ஆமென். அவர் தியானத்தில் இருப்பான். அப்படி இல்லையா, தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். இவன் கிண்டல் பண்றான். Adnur Elijah mocked them, saying, cry out with a loud voice, for he is a God. Either he is occupied, அவர் ஏற்கனவே வேற ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிட்டாரா, or he is out at the moment, அவர் வெளியே கேட்படாரா, or he is on a journey, perhaps he is asleep and he must be awakened. இல்லனா தூங்கி இருப்பார், போய் எழுப்பிட்டு வா அப்படின்றார். கிண்டல் பண்றான். 27. ஓகே, இதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். 28 கொடுங்க. அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படி ரத்தம் தங்கள் மேல் வடிவு மட்டும் கத்திகளால் வீட்டினால் தங்களை கீறிக்கொள்ள. நல்லா கவனிங்களேன், ஆண்டவர் ஒரு நாள் ஒருவரை சேதப்படுத்த மாட்டார். ஏன்னா பாகாலுடைய தெய்வம் என்ன சொல்றது, கீறிதான், ரத்தத்தெல்லாம் போட்டு வடிக்கிறான், ஆனா ஒண்ணுமே என்ன பண்ணல, நடக்கல. தூங்குதாருன்னு தெரியல, தெய்வம் சிலையாருன்னு தெரியல அப்படின்னு எலையா கிண்டல் பண்றான். ஆனா இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு இதுவும் நடக்கல. 36வது வசனம் வாங்கல. 36வது வசனம், எலியா வருகிறார். எலியா வந்த உடனே 36. ஓகே, அந்திபலி சாயங்காலம் ஆயிடுச்சு, செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியான எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, தேவனாகி கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். 2 தடவை சொல்றான், என்னை கேட்டருளுங்க. அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை, விறகுகளை, கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் என்ற தண்ணீரையும் நக்கி போட்டு. நல்லா கவனிங்க, பாகால் தெய்வம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் கதறான், ஆனா ஒரு சத்தமும் புறப்படவில்லை. எலியா வருகிறான், இன்று ஒரு சத்தம் கொடுத்தான், ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், என்னுடைய தேவனா இருக்கிறீங்க, நீங்க சொன்னதாக நான் செய்யறேன் அப்பா, இப்பொழுது இவைகளை வந்து நீங்க பட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான். அவன் சொன்ன நேரத்துல கர்த்தரிடத்துல அக்கினி இறங்கி வந்து. நல்லா கவனிங்க, நெருக்கத்தின் பாதை, நெருக்கத்தின் சூழலை கலந்து போகும்பொழுது அவர் உன் கூக்குரலை, உன் சத்தத்தை, உன் ஜெபத்தை கேட்காம போவதற்கு அவர் சிலை இல்லை, அவர் மண் இல்லை, அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறவர் அல்ல, அவரை தூக்கி எறிகிறவர் அல்ல. அவர் எல்லாரும் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் மண் அல்ல, சிலை அல்ல, அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவன்.
தேவனா இருக்கிறார். எலியா கேட்டவுடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து அவன் வைத்த எல்லா பலிகளை பட்சித்தது. ஆமென். நல்லா கவனிங்க. இந்த நெருக்கத்தின் பாதையில நீ போகும்போது ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும். என் கர்த்தர் தூங்குவதில்லை, என் கர்த்தர் சிலை இல்லை, அவர் இன்றும் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் இறங்கி வந்து உனக்கு உதவிகளை செய்வா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுமொத்தவர்களை செய்து உன்னை அறியாத உனக்கு கிட்டதான பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் சொன்னாரே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கமடைவதில்லை என்று சொன்ன தெய்வம் இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள் நெருக்கத்தை அவரை நோக்கி பார்க்கும்போது ஜீவனுள்ள கர்த்தர் இறங்கி உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய். ஆமென். 5வது வசனம், அவனை காக்கிறவர் கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். Remember you are covered under his wings. சங்கீதம் 16:8 கொடுங்க. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதே. ஒன்னு நீங்க ரெண்டாவது இப்ப நினைவு கூறணுமா, அவருடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் வச்சிருக்கிறேன். அவருடைய செட்டையின் கீழே அவரை மறைத்து வைத்திருக்கிறார். சர்வ வல்லவருடைய நிழலில் என்னை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த சேதாரங்கள், இந்த துன்பங்கள் எல்லாமே இழந்து போச்சுனா, ஆனா என் ஜீவன் பத்திரமா அவருடைய செட்டையின் கீழே அடைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. பொருளை இழந்திருக்கலாம், நீங்க ஆஸ்திகளை இழந்திருக்கலாம், வருமானங்களை இழந்திருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் காலியா இருக்கலாம். பட் ஸ்டில் உன் ஜீவனை கர்த்தர் கொரோனாவிலிருந்து பாதுகாத்து வைத்திருக்கிறார், கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்து வைத்திருக்கிறார், எல்லா சேதங்களிலும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய காக்கிறவர் உன் வலது பாரிசத்திலே உன் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. ரிமெம்பர் யூ ஆர் கவர்ட் அண்டர் தி விங்ஸ். அவருடைய செட்டையின் கீழே நீங்க அடைக்கலம் புகுந்து இருக்கிறீங்க. அவர் செட்டையின் நிழலை வைத்திருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி அடைக்காத்து பத்திரமாய் பாதுகாக்கிறதோ, எல்லா நெருக்கத்தின் நேரத்திலும் துன்பத்தின் நேரத்தில் வனாந்தரத்தின் பாதையில கர்த்தர் தம்முடைய செட்டை நிழலில் உன்னை மூடி மறைத்து அழகாய் பாதுகாத்துக் கொண்டு நடத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். சங்கீதம் 91:1 சொல்லுது, உன்னதமான உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழகாய் மூடி மறைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. 36:7 சொல்றான், அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால மனுபுத்திரர்கள் உமது செட்டை நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய செட்டை நிழலை மூடி வைத்திருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது, நினைவில் வச்சுக்கணும். துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதுதான் சிலதான் நீ நினைவு கூர்ந்தா மட்டும்தான் உன்னால ஸ்ட்ராங்கா நிற்க முடியும். இல்லைன்னா your hope will be deferred, your hope will be failed and you will be put into the stress. உன் நம்பிக்கை உடைஞ்சு போகும், உன் நம்பிக்கைகள் வீண் போகிவிடும், உனக்கு தேவையில்லாத மன அழுத்தங்கள் வந்து உன் காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றிப்போம். அதனால சிலதெல்லாம் நம்ம நினைவுல வச்சாதான் இந்த நெருக்கத்தின் பாதையை நம்மளால தாண்டி போக முடியும். ஆமென். 6வது வசனத்தை அழகா சொல்றாரு, பகலிலே வெயிலாலும் இரவிலே நிலவாயும் என்னை சேதப்படுத்தாது. இது என்ன தெரியுமா? இதுக்கு அர்த்தம், பகல்ல சூரியனாலையும் இரவுல நிலவினாலையும் வர போராட்டம் பிரச்சனை இருந்தா பாதுகாப்பான அர்த்தம் இல்ல. நல்லா நீங்க கவனிக்கணும். எபிரேய மொழியில மெரிசம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மெரிசம் என்கிற சொல்லிட்டாங்கன்னா அது எப்படின்னா, எபிரேய மொழி பெரும்பாலும் முழுமையை குறிக்கணும். எப்படி முழுமை? ஒரு காரியத்தின் முழுமையை குறிப்பதற்காக எதிர் சொற்களின் ஜோடிகளை பயன்படுத்துவாங்க. பகல் என்ன இருக்கு? பகல்ல சூரியன் தான் இருக்கு, இரவுல என்ன இருக்கு? சந்திரன் இருக்கு. சோ ஜோடிப்படுத்துகிற எதிர் சொற்களை ஜோடியாக பயன்படுத்துறதுக்கு பேர் தான் மெரிசம். இந்த மெரிசம் என்ற வார்த்தை தான் இந்த வசனத்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா? இரவு பகலிலே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். My God, thank you Jesus. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
சோ இந்த வார்த்தை நீ படிக்கும் போதெல்லாம் பகல் முழுவதும் உன்னை கர்த்தர் பாதுகாப்பார், முழுவதும் உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். அப்படின்னா 24 மணி நேரம் உன்னை கர்த்தர் பாதுகாத்து ஒன்று உன்னை சேதப்படுத்தாத உன்னை அழகாய் பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு போவார் என்பதை குறிப்பதற்கான் பகலிலே வெயிலும் இரவிலே நிலவும் அடில் போட்ட நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இந்த மெரிசம் என்கிற அந்த காரியம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So when we read that sun will not harm by the day nor moon by the night and everything in between, it means God is present to help you at any time. பகல்ல சூரியன் சந்திரன் அது எதை குறிக்குதுன்னா ஒன்றுமனை சேதப்படுத்தாத சொல்ல எதை குறிக்குதுன்னா 24 மணி நேரம் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராய் நிற்கிறார் என்பதை குறிக்கிறது. God protects you at all times. நேரம் காலம் இல்ல, நீ கூப்பிடும் போதெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை சர்வைலன்ஸ் பண்ற கர்த்தர், உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை அழகாய் பாதுகாப்பார் என்பதை குறிக்கிறது அந்த வசனம். God is present to help you with every problems that you are going through. நீ போய் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள் நேரம் பார்க்காம, காலம் பார்க்காம, சூழ்நிலை பார்க்காம உதவி செய்கிறவர் தான் கர்த்தர். 5 காரியம் நான் இன்னைக்கு சொன்ன சில 2-3 காரியங்கள் நினைவு வச்சுக்கணும். முதல்ல நீங்க நினைவு வைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ அவருடைய கண்காணிப்புக்குள்ள இருக்கிற. இரண்டாவது நீ நினைவு வைக்க வேண்டிய காரியம் அவர் சிலை அல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்றும். அவர் உறங்கில்ல, அவர் தூங்கில்ல, அவர் மரித்து போல, அவர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். நான்காவது, ரிமெம்பர் கவர்ட் அண்டர் தி விங்ஸ். அவருடைய செட்டையில நீங்க மறைக்கப்பட்டிருக்க, நிழல்ல நீங்க மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதை நினைவு கூறும். 4வது காரியம், ரிமெம்பர் he protects you at all times. நேரம் பார்க்காம, சூழ்நிலை பார்க்காம, எல்லா நேரங்களிலும் அவர் பாதுகாக்கிறார் என்பதை நீங்க நினைவு கூறும். இதெல்லாம் நீங்க நினைவு கூறும்போது நான் சொல்றேன், சீக்கிரத்துல இந்த நெருக்கடியை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென். முதல்ல சொன்னேன், பர்வதம் ஸ்ட்ராங்கை குறிக்குது, ஸ்டெபிலிட்டி குறிக்குது, அண்ட் பர்வதங்கள் எல்லாம் மேல் நோக்கி பார்க்கணும். இந்த 3 காரியத்தை நீங்க கத்துக்கணும். You have to be strong in your faith, and you have to be stable in your faith, and you have to look up in every problem, in every situation. இதெல்லாம் நீங்க செய்யணும், இதெல்லாம் நீங்க நினைவு கூறணும். கண்காணிப்புக்குள்ள இருக்கிறீங்க என்பதை மறக்கக்கூடாது, நினைக்கணும். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மறிக்கல, தூங்கல் என்பதை நினைவு கூறணும். அவர் செட்டை நிழலெல்லாம் மறைக்கப்பட்டு என்பதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். அவர் என்னை எல்லா நேரமும் ராப்பகல் பார்க்காம என்னை பாதுகாக்கிறார் என்பதை நினைவுல வைக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யணும். கர்த்தர் ரோமர் 8:28 கொஞ்சம் கொடுங்க. ரோமர் 8:28. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ அழைக்கப்பட்ட நம் இவங்க எல்லாம் அறிந்திருக்குமோ, இந்த கொரோனா கிரைசிஸ், COVID-19, இந்த நெருக்கடி, இந்த போராட்டம், இந்த இன்னல்கள், இந்த வேதனைகள், இது எல்லாவற்றிலும் சீக்கிரத்தில் கர்த்தர் நம்ம கரைக்கு கொண்டு போய் சேர்த்து, அவர் வருகை தாமதிக்குமானால் அக்கறையில கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்த்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். மண்டே மார்னிங் திரும்பி நான் உங்களை சந்திக்கிறோம். நாளை காலைல வாக்குத்தத்த ஆரம்பங்களை சந்திக்கிறோம். ஐ ஹோப் 7வது 8வது வசனத்தை வாக்குத்தத்த ஆராதனையோடு உங்களுக்கு நான் முடிக்கிறேன். இந்த அதிகாரம் ரொம்ப நல்ல ஒரு அதிகாரம். அதிகாரத்தை தினமும் வாசிங்க. சங்கீதம் 91 டெய்லி வாசிங்க. இதெல்லாம் ஒரு சேஃப் கார்டு, நமக்கு எல்லாவற்றையும் நீங்கள் வாசிங்க, பலப்படுங்க விசுவாசத்தில். ஆமென். கர்த்தர் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தின் நிழல் அவரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் கண்காயே, எனக்கு ஆசை வரும் பர்வதம் கண்காயே.
பிரகாசமான பர்வதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பல பக்கத்தில் நிழலாதரே, ஒழுகாமல் எங்களை காக்கிறவரே, சூரியனும் பகலிலும் சூரியனும் இரவில் சந்திரனும் சேதப்படுத்தாத எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் கால்களை தள்ளாட விட்டா இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வசனத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நெருக்கத்தின் நேரத்தில் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சில காரியங்களை நினைவு கூர்ந்து அந்த நெருக்கத்தின் பாதைகளை தாண்ட இந்த நெருக்கத்தின் வழிகளை சீக்கிரமாய் முடிக்கப்பட்டது தேசத்திற்காக ஜெபிக்கிறேன். தேசத்தில் ஆண்டவரே இந்த தயவை கட்டும் இந்த இறக்கத்தை கத்த காண்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தின் தாக்கங்கள் செயல்படுத்தப்பா. ஆண்டவரே யா வெட்டிக்கையை பறக்குறதுன்னு சொல்லுகிறாங்களே அப்பா, இதனுடைய காரியங்கள் எல்லாம் கரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. கத்தாவே இது மத்தியில ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கத்த பாதுகாத்தலை நடத்துகிறது. உலக தேசம் கத்தாவே பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய உதவி செய்யும். தொடர்ந்து எல்லா காரியத்தையும் கரங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீர்களாக இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவுடைய அன்பு குமாரனுடைய கிருபை பரிசுத்த ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை வாழ்த்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்.